வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குருமா எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் கிட்ட நம்ம எடுத்துக்கிறோம். அது கூட அரை முடி தேங்காய், பட்டாணி எடுத்துக்கிறோம். இது ஈஸியான முறையில் எப்படி குயிக்காக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ உருளைக்கிழங்கு 3 எடுத்துக்கிறோம் இல்லையா, அது நல்லா 3 விசில் விட்டு வேக விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கப்பில் நல்லா அரைச்சிட்டோம், தேங்காய் அரைச்சிட்டோம், வெங்காய தக்காளி இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய், பட்டாணி நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ தேவையான அளவு ஒரு 3 to 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம் அதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அது 1 கப் வரையும் இருக்கும். அது நல்லா சேர்த்து நல்லா பொன் நிறத்தில் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கினா தான் சூப்பராக இருக்கும். இது கூடவே நம்ம நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் ஒரு 3 நறுக்கி வச்சுருப்போம் இல்லையா, அது போட்டுக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வெந்த பிறகு பொன் நிறத்தில் தக்காளியும் சேர்த்து நல்லா தோல் போகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு பாக்கெட் பட்டாணி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் நேரம் ஊற வச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு வேக விட்டோம் இல்லையா, அது வெந்த பிறகு நல்லா உரித்து கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுவும் அப்படியே கொஞ்சம் நேரம் போகட்டும். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், எப்படி சில்லி பவுடர் வேணாம், தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் நாங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 2 ஸ்பூன் உப்பு, அதுவும் தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இதே மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அது நல்லா தண்ணி விட்டு நாங்கள் 1 கப் வெறிய எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் தேவையான அளவுக்கு நிறையவும் ஊற்றிடாதீங்க, கரெக்டாக போட்டால் சூப்பராக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுவும் கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட குருமா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்களா, நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி அதெல்லாம் கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வெங்காயமும் வச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.